ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிச்சன். நம்ம இன்றைக்கி ஸ்ரீ கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கருணைக்கிழங்கு மசியல். இது வந்து ஃபைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக அதை செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ கருணைக்கிழங்கு மசியல் பண்ணுறதுக்கு நான் 1/4 கிலோ கருணைக்கிழங்கு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், புளி வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேங்க. தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கருணைக்கிழங்கு மசியல் பண்ணுறதுக்கு நல்லா கருணைக்கிழங்கு வந்து 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. நல்லா குழையிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம கருணைக்கிழங்கை வந்து சேர்த்துட்டோம். இதெல்லாம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ கருணைக்கிழங்கு நமக்கு வெந்துருச்சுங்க. எப்படி கருணைக்கிழங்கு வெந்துருச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கே மேலே சுருக்கமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணுங்க. தோலெல்லாம் சுருங்கி இருக்கணும். ப்ளஸ் நம்ம வந்து கத்தி வச்சு கட் பண்ணும்போது அப்படியே சாஃப்டாக கத்தி உள்ளே போகுங்க. அதுதாங்க அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கருணைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் கத்தி வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சீக்கிரமாக வந்து கத்தி வந்து உள்ளே இறங்கிடுச்சுன்னு பாருங்கள். தெரியுதுங்களா? இப்போ இதை வந்து நல்லா பச்சை தண்ணி ஊற்றி ஒரு 5 10 நிமிஷம் ஆற வச்சுட்டுங்க. தோலை வந்து இந்த மாதிரி நல்லா உரிச்சுக்கோங்க. டக்குன்னு நீங்கள் அது இது பண்ணாலே தோல் தனியாக கலண்டு வந்துடுங்க. தெரியுதுங்களா? இந்த மாதிரி எல்லா கருணைக்கிழங்கையும் நமக்கு உரித்து எடுத்துக்கலாம். நல்லா கருணைக்கிழங்கு வந்து குழஞ்சிடணுங்க மசியலுக்கு. இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறத கூட நீங்கள் இந்த மாதிரி நகத்தில் பிச்சு எடுத்திங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. இது கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் வந்து ஃபைல்ஸ் இருக்கிறவங்க செஞ்சு சாப்பிடுங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ மறுபடியும் பேன் அடுப்பில் வச்சுட்டு நல்லா பேன் ஹீட் ஆன உடனே நல்லெண்ணெய் தாங்க கண்டிப்பாக இதுக்கு சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா நமக்கு சூடாகிடுச்சு இல்லைங்களா? அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்போ அது எல்லாமே பொரிஞ்சு வாசனை வரட்டுங்க. அப்படி வாசனை வரும்போது நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நமக்கு பொரிஞ்சிருச்சு இல்லைங்களா? இதில் பச்சை மிளகாயும் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் காஞ்ச மிளகாய் வந்து முழுசாக தாங்க சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் மட்டும்தான் நம்ம காரத்துக்காக சேர்த்துக்கிறோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும். அப்போ தான் இந்த மசியலுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி வந்து வெங்காயத்தை வந்து ரொம்ப பொன்னிறமாலாம் வதக்க வேண்டாங்க. லேசாக வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டைலில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி, அதை சேர்த்துக்கலாங்க. நான் இதில் தக்காளி வந்து கொஞ்சமாக தாங்க சேர்க்குறேன். புளி நிறையா சேர்க்குறேன். சப்போஸ் நீங்கள் ஃபைல்ஸ் இருக்கிறவங்களுக்காக பண்ணீங்க அப்படின்னா புளியை வந்து ரொம்ப குறைச்சிருங்க. தக்காளியை அதிகப்படுத்திட்டு புளியை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தக்காளியும் வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேங்க. இதை நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மசியல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்குங்க. எதுக்காகனா நம்ம எல்லாத்தையுமே நல்லா சுருள வதக்குவோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் மெதுவாகவே பண்ணுங்க. இப்போ நமக்குலாம் தக்காளி வதங்கிடுச்சுங்க. தெரியுதுங்களா? கரைஞ்சி வந்துடுச்சு இல்லைங்களா? இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கருணைக்கிழங்கு, அதை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கருணைக்கிழங்க கலந்து விட்டுக்குங்க. இது எண்ணெயிலே சுருள நல்லா வதக்கிடுங்க. முடிஞ்சளவுக்கு எவ்வளோ தூரம் வந்து எண்ணெயிலேயே வந்து விடாமல் கிளறி கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு இது நல்லா குழஞ்சு வருங்க. அதாவது அந்த வெங்காயம், தக்காளி, கருணைக்கிழங்கு எல்லாமே வந்து பேஸ்ட் மாதிரி வரும். நமக்குலாம் தொக்கு மாதிரி வருங்க. இப்போ நான் மூடி போட்டு வேக வச்சுட்டேன் பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு முழுசாக இருந்த கருணைக்கிழங்கு இப்போ நல்லா தக்காளி கூட வந்து சேர்ந்து மசிஞ்சிருக்கு. தெரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு கிளறி கொடுக்கணுங்க. நீங்கள் அப்படியே மூடி போட்டு விட்டுற வேண்டாம், அடி பிடிச்சிடும். நீங்கள் நடுவில் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி, அதை நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த புளிப்பு தாங்க இந்த ரெசிபிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். புளித்தண்ணி நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. நடுவில் வந்து இதை மூடி எடுத்துகிட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தெரியுதுங்களா? உங்களுக்கு நல்லா வந்து இதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கருணைக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கணுன்னா நமக்கு ரெசிபி ரெடிங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா வந்து ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. இதுதாங்க நமக்கு நல்ல பதம். இப்போ இதில் மல்லித்தழை தூவிட்டு
நம்ம ரெசிபியை இறக்கிடலாம், ஒரு வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை கண்டிப்பாக மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.